ஹலோ கைஸ். இப்போ என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் ரிவர்சல் டைம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிவர்சல் டைமில் நம்ம வந்து தட் மீன் டைம் பேஸ்ட் என்ட்ரி ஆக்சுவலி சொல்லலாம். அதில் வந்து நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஈவன் ஃபாரக்ஸும் போட்டிருக்கேன், நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காண்டி இந்த ஒரு வீடியோ சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவேன். ஸோ ரொம்ப லென்த்தாக போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், ஃபாரக்ஸ்லேயும் ஒர்க் ஆகுங்கிறத நான் காமிக்கிறேன். தட் மீன் எல்லா மார்க்கெட்டுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம வந்து கோல்டு பார்க்குறோம். கோல்டு, நாஸ்டாக் அண்ட் பிடிசி யூஎஸ்டி, பிட்காயின். ஸோ எக்ஸாம்பிள் கோல்டுக்கு போவோம். ஸோ நேற்று நடந்தது பார்ப்போம். நேற்று நடந்ததுக்கு வந்து 5:30 டைமிங் மார்க்கெட் டைமிங் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ 338 ஓப்பன் ப்ரைஸ் எடுத்துக்கோம். 338.10 காமிச்சு. ஸோ என்ன காமிக்குதுன்னா டைம் டிஃபர் இங்கே மெயின். ஓகேங்களா? டைம் டிஃபர் வந்து மினிமம் வந்து இந்த டைமிங்குள்ளே இருந்தால் தான் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து 6:52. ஸோ 6:52 அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே 7 o'clock. ஓகேங்களா? ஸோ 7 o'clock எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த டைமிங் வந்து டேரெக்டாக 13:49. ஸோ 7 o'clock ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஹைலைட் பண்ணிக்கிங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ இது பிரேக் அவுட். ஓகேங்களா? ஒரு பிரேக் அவுட் லாஜிக் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் லாஜிக்கில் ஸோ இது இந்த பிரேக் அவுட் ஆகி இந்த ஒரு கேண்டில் வந்திருக்கு. இதுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த செல் என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே 1350 அப்படின்னா இங்கே போகுது 1350. சரி, எஸ் ஹியர். ஓகேங்களா? ஸோ 1350 இங்கே போகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த டைமிங் கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே அதுக்கு அடுத்து மார்க்கெட் க்ளோஸ் தான். 1350 என்ன பண்ணுறீங்க, இந்த மார்க்கெட் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் இந்த ப்ரீவியஸோட நம்மளுடைய 6:52, அதாவது 7 o'clock இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமிங்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது பாருங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிறப்போ நீங்கள் இங்கே பை எடுக்கலாம். பை எடுத்துட்டு தாராளமாக ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ டபுள் சப்போர்ட் இங்கே கிடைக்குது. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரி இண்டிகேட்டர் கொஞ்சம் இருக்குது, நான் அதை பிளாக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து இதை வந்து பை என்ட்ரி எடுக்கிறோம். பை என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் க்ளோஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாகவே சரிங்க. ஸோ இதை தான் நம்ம மார்க்கெட்டில் பண்ணுறோம். ஸோ அடுத்த நாஸ்டாக் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நேற்று உள்ள நாஸ்டாக் பார்ப்போம். 22515 22515. சாரி, டைம் டூரேஷன் வந்து 2.5 hours இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு மினிமம் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு 4 hours அப்படி மினிமம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. 3 to 4 hours. ஸோ அண்ட் ஈவன் தோ நீங்கள் வந்து மார்க்கெட் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லா டைமும் எடுக்கலாம். பட் என்னன்னா ரொம்ப ஸ்விங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு இதே காமிக்கிறேன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. 742 and 924 நான் இதை எடுக்கிறேன். 724 அப்படிங்கிறப்போ 25 இயர். ஓகேங்களா? ஸோ 725 இங்கே இருக்கிறேன். ஓகேங்களா? மார்க்கெட். ஸோ பை ஹியர். ஓகேங்களா? அண்ட் 924 நெக்ஸ்ட் டைம் வந்து 924 இங்கே. ஓகேங்களா? 925 is here. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஹை அண்ட் லோ மார்க், டேக் த பை என்ட்ரி ஹியர் அண்ட் வந்து ஆஃப்டர் தட் 10 மீன் 10 ஓகேங்களா? 10 நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க 10 தென் பை ஹியர் அண்ட் க்ளோஸ் த என்ட்ரி ஹியர் 10 ஓகேவா? 10 இங்கே முடிச்சிடுங்க. தென் ஆஃப்டர் தட் செல் என்ட்ரி இட்ஸ் செகண்ட் த தேர்ட் டைம் இஸ் 12:30. ஸோ 12:30 அப்படிங்கிறப்போ என்னாவது அடுத்தது சேம் அதே இதில் தான் நிற்கிது. இங்கே பாருங்க 12:30 அதே ரேஞ்சில் தான் நிற்கிது. ஸோ அடுத்த நோ ப்ராப்ளம் செல் என்ட்ரி நீங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1454 ஸ்ட்ரைட்டாகவே 1454 இந்த செல் என்ட்ரி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே எங்கே வரீங்க, 1454க்கு இங்கே வந்துடுவீங்க. 1454 இங்கே 54 இங்கே. ஓகேங்களா? ஸோ அதே சேம் லாஜிக். ஸோ 1454 வந்துடுவீங்க. ஸோ அதுக்கே மார்க் பண்ணுறீங்க. செல் என்ட்ரி தான் இங்கேயும் கிடைக்கிது. செல் எடுக்கிறீங்க அண்ட் இதே சேம் டைம். ஸோ இதை தான் டைம் 1, டைம் 2, டைம் 3 எல்லாம் ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் இது மாதிரி ஸ்விங் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ அதுக்கு அடுத்தது பிடிசி பார்த்தீங்கன்னா பிடிசி நேற்று டைமிங் வந்து 5:30 105698 105698 இங்கே வரீங்க 9:35 10:53 9:35 just take here 9:35 exactly here. See
எப்படி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப மினிமைஸ் ஆகுது பாருங்க, அதுதான் மெயின் வேணும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் பை என்ட்ரி எடுத்தீங்கன்னா அடுத்தது ஸ்ட்ரைட்டாகவே 10:53 10:53னா இங்கே, ஓகேங்களா? ஸோ தென் சேம் ஹியர் ஆல்சோ 11 o'clock இங்கே சேம், எவ்வளோ லோ கேண்டில் பாருங்க. தென் டேக் பை என்ட்ரி ஹியர், ஓகேவா? பை என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே 16:28 இங்கே, ஓகேங்களா? இங்கே 16:30. ஸோ இது இங்கேருந்து எடுத்த பை என்ட்ரி இங்கே தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, ஏன்னா அடுத்த டைமிங் அதான், சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன செல் என்ட்ரி, பட் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் ஸ்டாப் லாஸ், தென் ஸ்ட்ரைட் அவே ஹியர் பை, ஓகேங்களா? பை எடுக்கணும். அப்படியே நீங்கள் பை எடுத்தீங்கன்னா அடுத்தது இல்லை மார்க்கெட் க்ளோஸ் 22 அப்படிங்கிற மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்க கரெக்டாக கம்ப்ளீட். ஸோ இதுதான் என்ட்ரி பேஸ்ட், ஓகேங்களா? ஸோ இதில் டைம் பேஸ்டாக எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ எல்லா மார்க்கெட்டுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், பட் எடுக்கிற என்ட்ரி கரெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பை எடுப்போமா செல் எடுப்போமாங்கிறது தெரியாது. சிம்பிளாக நீங்கள் பை எடுத்தாலும் வெரி வெரி லோ ஸ்டாப் லாஸ். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இங்கே நீங்கள் பை என்ட்ரி எடுத்தாலும் இங்கே ஸ்டாப் லாஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ எடுக்கிற பை என்ட்ரி நம்ம எப்படி எடுக்கணுங்கிறது தான் மெயின். ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இங்கே நீங்கள் செல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் விட்டு இந்த கேண்டில் செல் எடுத்துட்டீங்கன்னா இங்கே செல் பெருசாக போகலை, அப்படி அதாவது மேக்ஸிமம் போயிருக்கும், பட் நம்மளுடைய ப்ராஃபிட் கிடைக்கல அப்படிங்கிறப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா இந்த லைனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பை என்ட்ரி எடுத்த பை என்ட்ரி ஆல்மோஸ்ட் பாருங்க எங்கே போயிருக்குன்ட்டு. ஸோ 1000 பாயிண்ட் பக்கம் போயிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு மெயின் வேணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம டைம் பேஸ்ட் என்ட்ரியில் எப்படி கரெக்டாக எடுக்கிறோங்கிறது தான் மெயின். மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்லையும் இருக்கும். சாரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரெக்ஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி எல்லாத்தையும் ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பை.